கோலியும் ரோஹித்தும் இனி டிராவிட் வழியை ஃபாலோ பண்ணுங்கன்னு அறிவுரை சொல்லி இருக்கிறார் ஆகாஷ் சோப்ரா. பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு தக் லைஃப் கொடுக்கிற மாதிரி டீ குடிக்கிற போஸ்டர் போட்டு கடுப்பேற்றி இருக்கிறார் வருண் சக்கரவர்த்தி. பிச் பிக்சிங் செய்துதான்ப்பா இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றெடுத்தார்கள் சொல்லிட்டு பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து வீரர்களும் சரி ரசிகர்களும் சரி ஒரு பக்கம் சாடி இருக்கிறார்கள். பிசிசிஐயால் தூக்கி எறியப்பட்டவன், அவனாலேயே மீண்டும் இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி கிடைத்தது. அடுத்த 10 வருஷத்துல இந்தியாவை அசைக்க முடியாது, இருக்கக்கூடிய 6 ஐசிசி கோப்பைகளையும் இந்தியா தான் வெல்லும் என்று சொல்லி இருக்கிறார் ரவி சாஸ்திரி. ஜெய்ஷா ஐசிசி தலைவரா இல்ல இந்திய ரசிகரா சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறார்கள் பாகிஸ்தான் ரசிகர்கள். 10 பேரை வாழ்த்தியவர் விராட் கோலியை மட்டும் வாழ்த்த மறந்துட்டாரு யுவராஜ் சிங் அவர்கள். ரோஹித் கேப்டன்சியை தப்புன்னு சொன்னாரா கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்கள். அவமானத்திலையும் ஐசிவிலையும் இருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுன்னு சொல்லி இருக்கிறாரு ஷாஹித் அப்ரீடி. மேல குறிப்பிட்ட அனைத்தையுமே இந்த தொகுப்புல விரிவாக பார்ப்போம். சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 நன்றாகவே முடிவு பெற்றது. வென்றது என்னமோ இந்தியா தான். இந்த இடத்துல பல அவமானத்திலையும் ஐசிவிலையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரீடி கூட சொல்லி இருக்கிறாரு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நடத்தின அமைப்பு மேடை ஏறி வந்து கொடுத்தாங்களா கப்பன்னா கிடையாது. மௌசன் நக்வி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிரிக்கெட் போர்டினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் துபாய்க்கு வரல, ஏன்னா அரசியலும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவரால் அந்த இடத்துக்கு வர முடியலன்னு ஒரு ரீசனை வச்சாரு. ஆனா அந்த இடத்துக்கு துணை தலைவரோ இல்லை தலைமை நிர்வாகி அதிகாரியோ யாரோ ஒருத்தர் வந்திருந்தா அவர்களை நாம மேடை ஏற்றி அவங்கள கப்பு கொடுக்க வச்சிருக்கலாம். ஆனா ஐசிசி இன்றைய காரணத்தை என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்க தலைவர், அதாவது கிரிக்கெட் அமைப்பினுடைய தலைவர் நக்வி வந்து வரல, சோ நாங்க வந்து யாரையுமே அழைக்கல, ஆகையினால ஜெய்ஷா மட்டும் ஐசிசி தலைவர்ல அவர் மட்டும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா பாகிஸ்தான் அமைப்பு எங்களை அவமானப்படுத்துறீங்க, தொடக்கத்துல இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் விளையாடும் போது அதுல பாகிஸ்தான் லோகோ வந்து நீங்க ஹாட் ஸ்டார்லயே வெளியிட்ட எந்த ஒரு ஊடகத்திலுமே நீங்க போடலன்னு சொல்லிட்டு அதுல அவமானப்படுத்துறீங்க. அந்த சர்ச்சைக்கு அதுக்கப்புறமா ஏதோ தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு அதையும் சரி செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்கும் போது என்ன பண்ணீங்க, இந்தியாவோட தேசிய கீதத்தை போட்டீங்க. அதற்கு கேள்வி கேட்கும் போது அதையும் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நாட்டுல இந்திய தேசிய கீதத்தை ஒளிபரப்பினீங்கன்னு சொல்லிட்டு அங்கவும் கொஞ்சம் வேதனைப்பட்டார்கள். அதையும் வந்து தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு சரி செய்யப்பட்டது. தற்பொழுது விருது வழங்கும் நேரத்துல நாங்க தானே நடத்தணும், ஐசிசி எங்களுடன் சேர்ந்து தானே கோப்பையை வழங்கி இருக்கணும், ஆனா எங்களை அவமானப்படுத்துற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்க பண்றீங்க. அதுவும் இல்லாம பாகிஸ்தான் வந்து ஐசிசி தொடர்கள்ல 2023 ODI வேர்ல்டு கப், 2024 T20 வேர்ல்டு கப், அதுவும் இல்லாம உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், இப்பொழுது நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி எல்லாத்துலயுமே முதல் சுற்றிலேயே வெளியேறி இருக்கிறது. இதை அப்ரீடி கரெக்டா நோட் பண்ணி இந்த இடத்துல கத்தி தொங்குது பயிற்சியாளருக்கும் கேப்டனுக்கும், நீங்க அடுத்தடுத்து மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆகையினால அவங்களால சரியா விளையாட முடியல. இந்தியாவை எடுத்துக்கங்க, கேப்டன்சி என்னதான் தோல்வியுற்றாலும் அவர் மீது நம்பிக்கை வச்சு தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவர் பக்கமாகவே நிற்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும். அதுவும் இல்லாம நக்வி அரசியல் தலைவர், அவருக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் என்கிட்டவே சொல்லியிருக்காரு, எனக்கு கிரிக்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அப்புறம் நான் எங்கிறது முடிவு எடுக்கிறது. அப்ப முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவரை அங்க நிர்வகிச்சிருந்தா அவங்க கரெக்டா கூட சேர்ந்து நிர்வகிச்சிருப்பாங்க, முடிவையும் எடுத்திருப்பார்கள், அவர்களுக்கு வெற்றியும் கிடைத்திருக்கும். இந்த இடத்துல இப்ப நடக்கக்கூடிய T20 போட்டி, அதாவது நியூசிலாந்துடன் பாகிஸ்தானுக்கு நடக்கிறது, அதற்கு சல்மான் அலி கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். எந்த அடிப்படையில் அவர் தேர்வு செஞ்சீங்க? உள்ளூர் போட்டியில நல்லா விளையாடினாரா இல்ல வெளிநாட்டு போட்டியில நல்லா விளையாடினாரா எதுவுமே தெரியாது, இருந்தாலும் அவர் கேப்டன். இந்த மாதிரி கேப்டன்ஷிப்பை மாற்றி அமைக்கும் பொழுது அந்த போட்டியாளர்களுக்குள்ளவே ஒரு விரோதம் ஏற்பட்டு அவர்கள் சரியாக விளையாடக்கூடாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே மாதிரி பயிற்சியாளருக்கும் ஒரு கத்தி தொங்குது, எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும்னு அவரு மாற்றி அமைக்கிறார். கேப்டனுக்கும் அதே கத்தி தான் தொங்குது, நாம ஜெயிக்கணும்ன்ற ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்கிறதுனால அவங்க பயந்துட்டே தோத்துட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரீடியும் விளக்கம் அளித்துறார். ஆகையினாலதான் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு ஐசியூல இருக்குது, அதை காப்பாற்ற ஆட்களே இல்லை. அப்படி நம்ம காப்பாற்றணும்னா நமக்கு சரியான பயிற்சியாளரும் சரியான கேப்டனும் சரியான கிரிக்கெட் அமைப்பினுடைய தலைவரும் தேவைன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அறிவுரை வழங்கி இருக்கிறார் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு. அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா பாகிஸ்தான் ரசிகர்களும் இங்கிலாந்து வீரர்களும் ரசிகர்களும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் கூட இப்பொழுது களத்துல இறங்கிட்டாங்க.
இந்திய அணி வந்து ஏமாற்றி தான் ஜெயிச்சாங்க, பிச் பிக்சிங் செய்து தான் ஜெயிச்சாங்க. எந்த அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல விளையாடினாங்க, ஒரே ஹோட்டல்ல தங்கினாங்க, டிராவலே பண்ணல. சவுத் ஆப்பிரிக்கா கூட டிராவல் பண்ணி தான் அவங்க தோல்வியுற்றார்கள் சொல்லிட்டு மில்லர் கூட நாங்க நியூசிலாந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு கூட சொல்லியிருந்தாரு. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பா இருக்குது. ஒருத்தன் கப்பு ஜெயிச்சிட்ட பிறகு இந்த காரணத்தை அடுக்கிறது தப்பு. தொடக்கத்திலேயே துபாயில வைக்க கூடாது, அவங்களுக்கு மாற்றி அமைக்க வேண்டும் கிரவுண்ட் சொல்லிட்டு எல்லா நாட்டவரும் சேர்ந்து அந்த முடிவை எடுத்திருந்தா இவங்க தொடக்கத்திலேயே மாற்றி இருப்பாங்க. இந்த முடிவை எடுத்தது ஐசிசி, பிசிசிஐ இல்ல. அதற்கு வெஸ்ட் இண்டீஸ் வீரர் என்ன சொல்றாருன்னா, காசு பிசிசிஐ கிட்ட தான் அதிகமா வருது, ஏத்துக்கிறோம், ஆகையினால நோபால் வைடு வேணான்னு இந்தியா சொன்னா கூட இந்த ஐசிசி கேட்கும் போல, அடுத்த வாட்டி நோபால் வைடு கூட கிடையாதுப்பா, ஏன்னா இந்தியா வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் வீரர் களத்துல இறங்கி ஒரு பக்கம் சாடு இருக்கிறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, நியூசிலாந்து கிரவுண்ட்ல மேட்சை வச்சுட்டு ஆஸ்திரேலியாவில் பெத் கிரிக்கெட்ல எல்லா மேட்சும் விளையாடினா ஆஸ்திரேலியா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த விளையாட்டு. ஏன்னா துபாய் என்றது அடுத்த சொந்த ஊராக மாற்றப்பட்டது இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ரசிகர்கள் வேற ஒரு பக்கம் சாடு இருக்கிறாங்க. ஜெயிச்சவன் மேல சாதாரணமாவே இவ்வளவு குற்றம் வருவது இயல்புதான். அதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ள கூடாதான்றது நம்ம கையில தான் இருக்கு. இதுக்கு விளக்கம் அளிக்கணுமா விளக்கம் அளிக்க கூடாதானா அவங்க கூட கேம் போட்டா மட்டும்தான் தெரியும். நாம வெளிநாட்டு மண்ணில் போயிட்டு ஜெயிக்கவே இல்லையா, இல்ல அவர்கள் இங்க வந்து ஜெயிக்கவே இல்லையா, எந்த மண்ணில் விளையாடுனா என்ன, திறமை எங்க இருக்கிறதோ அங்கதான் ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல என்னதான் சொந்த மண்ணில் வச்சுட்டா மட்டும் ஸ்பின்னர்ஸே இல்லாம பும்ராவும் இல்லாம யாருமே இல்லாம எப்படி ஜெயிச்சிட முடியும்? யாரோ ஒருவர் திறமையாக செயல்பட்டதன் மூலமாக தான், அதுவும் யாரோ ஒருத்தர்லாம் சொல்ல முடியாது, 11 பேரோட கான்ட்ரிபியூஷன் அந்த இடத்துல இருக்கு. ஒருத்தன் வந்து துபாயிலே இருக்கிறான், அவன் விளையாடுறானா ஒத்துக்கலாம். இங்க 11 பேருமே சரியா விளையாடுறானே, போலரும் சரி ஆல்ரவுண்டரும் சரி, அவனோட கான்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல 100% இருந்ததுனாலதான் இந்தியாவுக்கு கோப்பை கிடைத்தது. அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது தோல்விட்டு இருக்கலாம்ல. பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தான்லாம் துபாயில தான் காலங்காலமா விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிரவுண்ட் இல்லாம. அப்படி பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் அந்த இடத்துல வெற்றி பெற்று இருக்கணுமே. ஏன்னா இந்தியாவை விட அதிகமான மேட்சுகள் பாகிஸ்தான் தான் விளையாடி இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும் பொழுது அவர்கள் தான் அதிகமா ஜெயிச்சிருக்கணும். ஆனா அந்த இடத்துல இந்தியா கிட்ட தோத்து போனதே பாகிஸ்தான் தான். பங்களாதேஷ் கூட தோத்து போச்சு. இப்ப ஏசியா கப் வேற வரப்போகுது, அதுலயும் வந்து இந்த மாதிரி குளறுபடி சொல்வார்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா பிசிசிஐ கண்ட்ரோல் தான் ஐசிசி. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் தான், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் கிடையாது. அவங்க காசு கொடுக்கறதுக்காக என்ன வேணாலும் ரூல்ஸ் மாத்திருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாடி இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நம்ம கிட்ட மோதிர நியூசிலாந்தோ ஆஸ்திரேலியாவோ வாயவே திறக்கல. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நாங்க பலமான அணிக்கிட்டு தான் தோத்துட்டு போனோம். அவங்களே வந்து கமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மீதி மோதாதவங்க தான் இந்த மாதிரி வந்து இவங்க கோப்பை அடித்தது தப்பு, இவங்க பிச் பிக்சிங் செய்து, அதுவும் ஜெய்ஷாவை கையில போட்டுக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து கேட்ச் விட்ட உடனே அவரு ஏந்து கத்துறாரு. அதே மாதிரி ஜேமிசன் கேட்ச் விட்டா அதையும் கத்துறாரு. என்னதான் நடந்திருக்கு, அதாவது ஒரு தலைபட்சமா நடந்துக்கிறாரு ஜெய்ஷா அவர்கள் சொல்லிட்டு பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒரு பக்கம் விவாதத்தில் ஈடுபட்டாங்க. இவர் உண்மையாகவே ஐசிசி தலைவரா இல்ல இந்திய ரசிகரா? ஏடா 40,000 பேர் இருக்கிறான், இந்தியாவுக்கு வந்தே மாதரம் பாடுறான், அந்த இடத்துல கொஞ்சம் கூட இந்தியர்ன்ற ஒரு உணர்வு வந்துடாது, தன்னை மீறி வந்த ஒரு உணர்வு தானே, அதை ஏத்துக்கணும். எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு கிரௌடு வந்தே மாதரம் அதுவும் இந்தியாவுக்காக போராடுது, ஒரு எமோஷனல்ல கத்த தான் செய்வாங்க. ஆனா ஐசிசி தலைவராக செயல்படுறாருன்னு தான் ஒத்துக்கணும். இதே மாதிரி பாகிஸ்தான் ரசிகர்கள் தொடர்ந்து வந்து பிச் பிக்சிங் செய்து ஒரே இடத்துல விளையாடி தான் இவங்க கோப்பை வென்றாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்மால் வருண் சக்கரவர்த்தி ஒரே ஒரு சிங்கிள் போஸ்ட், இந்த பக்கமா சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பை, இந்த பக்கமா டீ கிளாஸ் குடிக்கிற கப்பு, இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த கப்பை குடிக்கிறதுக்காக இந்த கப்பை அவர் மென்ஷன் பண்ணது ரெண்டுமே கப்புன்னு தான் பொதுவா மென்ஷன் பண்ணிட்டு, நான் நீண்ட தூரம் பயணம் செய்திருக்கிறேன், அதாவது துபாயில இருந்து இங்க வந்து சென்னையில குடிச்சிருக்கிறாரு அந்த டீ. அப்படி குடிக்கும் பொழுதுதான் நான் நீண்ட தூரம் பயணம் செய்திருக்கிறேன். ஆனா அதுல இன்னொரு மீனிங் இருக்கு, நான் சென்னையில இருந்து துபாய் போயிட்டு பயணம் செஞ்சுதான் அந்த கோப்பையை வாங்கினேன், இதுவும் பயண கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தக்கா கொடுத்திருக்கிறாரு பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு. சரிப்பா, சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு தான் வைத்தறிச்சல் நினைச்சா இந்தியாவில் அடுத்த பிரச்சனையை நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்ற உடனே ஒரு பக்கம் ஓய்வு அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஏன் இந்திய ரசிகர்கள் பாதி பேர் உட்பட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்ததுன்னா, விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஓய்வு அறிவிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. இது மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது கம்பீர் அவர்களுக்கு. 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்குல்ல, சோ அதற்காக ஒரு இளம் வீரரை தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இவர்கள் ஓய்வு அறிவிக்கலனா அவங்களை எப்படி நம்ம தயார்படுத்துறது? இந்த 2 வருட காலத்துல எவ்வளவு ஓடிஐ ஆட முடியும், எத்தனை வீரரை நாம உருவாக்க முடியும்? ஆகையினால விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஆகாஷ் சோப்ரா அவர்கள் அறிவுரை வழங்கி இருக்கிறார்.
நீங்க டிராவிட ஃபாலோ பண்ணணும். ஏன் டிராவிட ஃபாலோ பண்ணணும்னா, வயது ஆக ஆக டிராவிட் அவர்கள் கடுமையான பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார். செய்தியாளர் ஒருவர் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறார். இளம் வயசுலயே நீங்க சைலண்டா தானே இருந்தீங்க, கொஞ்சமா தானே உழைச்சிங்க, ஏன் வயசான உடனே இவ்வளவு பயிற்சி செய்யறீங்க? ஒரு இளம் வீரருக்கு ஈக்குவலா என்னுடைய உடல் தகுதியும் என்னுடைய பர்ஃபார்மன்ஸும் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் நான் இந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு டிராவிட் அவர்கள் செய்தியாளருக்கு ரிப்ளை கொடுத்திருக்கிறாரு. அதையே வந்துட்டு இந்த இடத்துல ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இருக்கக்கூடிய 2 வருடத்துல மாற்றம் என்ன வேணுமானாலும் நிகழலாம். அதாவது என்னதான் தங்கமா இருந்தாலும் 2 வருடத்தை நெருப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகையினால நீங்கள் கடுமையாக இந்த இடத்துல பயிற்சி பெற வேண்டும். பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லாம ஒரு பக்கம் கன்சிஸ்டன்ஸா விளையாடியே ஆக வேண்டும் என்று அந்த இடத்துல ஆகாஷ் சோப்ரா ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் அறிவுரை வழங்கி இருக்கிறார். இது தப்புலாம் சொல்ல முடியாது, 100% சரியே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இளம் வீரர் இந்த இடத்துல நம்ம தயார்படுத்துறதுக்கு 2 வருடம் இல்லை, 3 வருடம் கூட ஆகலாம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கால தான் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்க போகிறது. எல்லா ஐசிசி கோப்பைகளையும் வென்றுவிட்டு தான் இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன உறுதியுடன் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்களுடைய உடல் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கணும். ரோஹித் சர்மாவுக்கு 38 வயதாகிறது. அப்படி 38 ஆகணும் உடனே 2 வருடம் கழித்து 40. இதற்கு இடையில என்ன வேண்டாலும் நிகழலாம் தான். தங்கமா இருந்தாலும் நெருப்பை சந்திச்சே ஆகணும்னு சொல்லியிருப்பாரு ஆகாஷ் சோப்ரா. அதுக்கு தான் சொல்லியிருப்பாரு 38ல இருந்து 40 போகிறதுக்குள்ள 1008 பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல்ல வந்து உழைப்பு இல்லாம போகலாம். இல்ல நீங்க சரியா பயிற்சி செஞ்சு அந்த ஏஜை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா அது ஒரு மேட்சே கிடையாது. இப்போ கூட ஜானி ரோட்ஸ் வந்துட்டு 51 வயசுல டைவ் அடிச்சு ஃபீல்டிங் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சச்சின் அவர்கள் 51 வயசுல இன்னும் அதே கிளாசிக் ஷாட்டை வச்சிருக்கிறாரு. சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இவர்கள் இருவரும் ஜாம்பவான்கள். இந்த ஜாம்பவான்கள் வெளிநாட்டு மண்ணில் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு இளம் வீரர் அந்த இடத்துல போயிட்டு ஹேண்டில் பண்ணுவாருன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆகையினால இந்த ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய தருணத்துல உடல் உழைப்பை ஏற்படுத்தி ஒரு பக்கம் நல்ல பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு அந்த கோப்பையை அடிச்சு கொடுத்தா சந்தோஷம் தான் சொல்லியிருக்காரு ஆகாஷ் சோப்ரா அவர்கள். அதுவும் இல்லாம சாம்பியன்ஸ் டிராஃபியை வெல்வதற்கு ஒரு தலைபட்சமாக காரணமாக இருந்தவர் ஸ்ரேயஸ் ஐயர். இவரை யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல கூட 500 ரன்களுக்கு மேல் அடித்து மிடில் ஆர்டர்ல அந்த 4 நம்பர்ன்றது இவருக்காக சீல் அடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2023 ஓடிஐல 500 ரன் அடிச்சாரு. 2025 சாம்பியன் டிராஃபில 243 ரன்களை அடித்து இந்திய அளவில் அவர் தான் முதலிடத்தில் இருக்கிறாரு. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வேற அதிக ரன்களை அடித்திருந்தார். அதுக்கடுத்து விராட் கோலி 218 ரன்கள். ஏன்னா ஃபைனல்ல ஒரே ஒரு ரன் மட்டும் தான் எடுத்தாரு. ஆகையினால முதலிடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருக்கிறார். இவர் பிசிசிஐயால் தூக்கி எறியப்பட்டவர். எப்போன்னு கேக்குறீங்களா? அந்த ஓடிஐ முடிஞ்ச உடனே இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் நடக்கிறது. அப்படி டெஸ்ட் தொடர் நடக்கும் பொழுது முதுகு வலி ஏற்படுகிறது. முதுகு வலி காரணமாக இவரால் சரியா ஆட முடியல அந்த தொடர் முழுக்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து உள்ளூர் போட்டியில விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ ஒரு அறிக்கையை அவருக்கு கொடுக்குறாங்க. உடனே ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, தன்னுடைய முதுகு வலி காரணமாக என்னால உள்ளூர் போட்டியில விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாங்க சம்பளம் தரோம்ல, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யறோம்னு சொல்லிட்டு டைரக்டாவே சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடந்த T20லயும் எடுக்கல, ஓடிஐ ஃபார்மட்லயும் எடுக்கல, எதுலயுமே எடுக்கல. ஆனா அந்த இடத்துல மீண்டும் வந்து ஒரு பக்கம் வந்து மும்பை ரஞ்சி டிராஃபி அணிக்கு கேப்டனாக இருந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்று கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி 2024ல கேப்டனாக KKRக்கு செயல்பட்டு கப்பையும் வாங்கிட்டு எனக்கு மனதளவுல நான் சரிவை நோக்கி போற மாதிரி இருக்கு, என்னுடைய பயிற்சியாளர் தான் என்னை மீட்டு கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு இப்பொழுது சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல போயிருக்கிறாரு. என்கிட்ட இருந்த தொடர்பில் இருந்து எல்லாருமே தள்ளி போயிருக்கிறாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் உட்பட எல்லாருமே தள்ளி போனதுனால ஒரு பக்கம் டைம் டேபிள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி உடல் ரீதியாக நம்ம ரெடி பண்ணிக்கணும், மன ரீதியாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். என்ன அவங்களுக்கு தேவை, எதனால இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு முழு பிளான் பண்ணி அந்த கப்பையும் அடிச்சு ஒரு பக்கம் உள்ளூர் போட்டியில சையத் முஷ்டாக் அலி, விஜய் ஹசாரே டிராஃபி இதெல்லாம் சரியாக செயல்பட்டு மீண்டும் இங்கிலாந்து தொடர்ல எடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் டிராஃபியும் தேர்வு செய்யப்பட்டார். இடையில இங்கிலாந்து தொடர்ல ஆட முடியாத ஒரு சூழல். ஏன் ஜெய்ஸ்வாலை முதல்ல இறக்கிட்டு விராட் கோலி ரெஸ்ட் இருந்ததுனால மட்டும்தான் இவரை சேர்க்கப்பட்டார். அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர்ல இவனை மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாதுரா. 40+ வச்சுட்டு இருந்தாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில 243 ரன்கள். இப்படி வச்சுட்டு இருக்கிற ஒரு நபரை நாம எப்படி மறந்தோம்? அதுவும் இல்லாம ரோஹித் சர்மா சைலண்டான ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவர் யாருமே மறக்க கூடாது. ஆஸ்திரேலியாவோட ஸ்மித் கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க சிறப்பா இந்திய அணி செயல்பட்டா போதும், நீங்க ரோஹித், கோலி, ஆர்டிக் பாண்டியா இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்றீங்க வெளிப்படையா, ஆனா வருங்காலத்துல உச்சபட்ச நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு நபர் அந்த அணியில இருக்கிறாரு. நம்பர் 4ல இறங்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் தான். அவரை யாருமே மறக்க கூடாது, கொண்டாடுங்க. ஏன்னா பின்னாடி கண்டிப்பா உச்சத்துக்கு வருவாரு. ஏன் கேப்டன் ஆகக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி இருக்கிறாங்க.
அந்த வகையில பிசிசிஐயால தூக்கி எறியப்பட்டவன் இன்னைக்கு அதை ஜெய்ஷா முன்னாடியே வந்து ஒரு பக்கம் கோட்டை போட்டுக்கிட்டு ஸ்டூவர்ட் பின்னி பிசிசிஐனுடைய தலைவர் அவர்கிட்ட அந்த கோட்டை வாங்கிக்கிட்டு நேரா போயிட்டு நிக்கிறாரு. இதுதான்டா கெத்துன்ற மாதிரி யார் என்ன தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களே திருப்பி பிசிசிஐ வந்து அந்த ரத்து பண்ணாங்கல்ல அந்த ஒப்பந்தத்தை அப்பவே அப்ரூவல் கொடுத்தாச்சு. உங்களுக்கு A+ B+ இன்னும் யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் T20 எடுக்கக்கூடிய சூழ்நிலை, டெஸ்ட்லயும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமை காத்திருக்காங்க. ஐபிஎலுக்கு முன்னாடியே கொடுத்திருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாம ரவி சாஸ்திரி அவர்கள் அடுத்த 10 வருஷத்துல கண்டிப்பா இந்திய அணி அசைக்கவே முடியாது. எப்படி ஆஸ்திரேலியா கொஞ்ச நாள் ஆக்கிரமிச்சதோ அது மாதிரி இந்திய அணியும் ஆக்கிரமிக்கும். அதுவும் ஒயிட் பால்ல டெஸ்ட் தொடர் எப்படின்னு தெரியாது, ஒயிட் பால்ல கண்டிப்பா சாதிப்பாங்க. 10 வருடத்துல இருக்கக்கூடிய 6 ஐசிசி கோப்பைகளை வெல்லக்கூடிய திறமை எல்லாமே இந்த இடத்துல இந்திய அணிக்கு இருக்கிறது. பயிற்சியாளரும் அப்படி, அதே மாதிரி பிசிசிஐ நிர்வாகமும் அப்படி. இளம் வீரர்களுக்கு அந்த அழுத்தத்தை குறைச்சி அந்த ஒரு பார்ட்டிசிபேஷனை எப்படி கொடுக்குறாங்கன்னே தெரியல. எல்லா அணியிலுமே இளம் வீரர்கள் விளையாடுறாங்க, அவங்களுக்கு இந்த பிரஷர்லாம் கம்மியாகுதானா? கிடையாது. அவர்களுக்கு அழுத்தம் இருக்கும் கூடிய ஒரு காரணத்தினால தான் அவங்க அவுட் ஆகிட்டே போறாங்க. ஏன்? எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை பயந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் வீரர் அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி சதம் அடிக்கிறாங்க, செஞ்சுரி அடிக்கிறாங்க. ஏன் வருண் சக்கரவர்த்தி தொடக்கத்திலேயே 3 மேட்ச்கள்லயே ஒரு பக்கம் 9 விக்கெட்டை எடுத்து சாதிச்சிருக்கிறார். அவருக்கு கூட தான் ஆட்டநாயகன் விருது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அஸ்வின் அவர்கள் ஒரு பக்கம் வக்கரம் பண்ணாரு. ஆனா அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது, அதிகமா எடுத்தவர் ஹென்றி தான். ஆகையினால் அவருக்கு போய் சேர்ந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யுவராஜ் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தோனிக்கு அவங்க அப்பாவும் இவரும் சேர்ந்து எதனா ஒரு இஷ்யூனா கிளப்பி விடுவாங்க. சோ இப்போ வந்து விராட் கோலி ஜாம்பவனா இருக்கக்கூடிய தருணத்துல இவரை தவிர்த்து விட்டு 10 பேரை மட்டும் வாழ்த்தி இருக்கிறார் யுவராஜ் சிங் அவர்கள். ஆகையினால கோலி ரசிகர்கள் வந்து யுவராஜ் சிங் சாடி வராங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரோஹித்துக்கு வந்து தொடர் இடம்லாம் தங்கமா தான் இருக்கு. ஆகையினால ஐசிசி கோப்பைகளை நிறைய வென்றிருக்கிறார், அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். கில்லு ஸ்ரேயஸ், KL ராகுல், ஹார்திக் பாண்டியாவுக்கும் வாழ்த்துக்கள். குல்தீப் யாதவ், அக்சார் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்திக்கும் வாழ்த்துக்கள். ரன்களை ஃபைனல்ல மட்டும் மாறி கொடுத்த முகமது ஷமிக்கும் வாழ்த்துக்கள். இப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி பேரை மட்டும் தவிர்த்திருக்கிறாரு யுவராஜ் சிங். இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஜாம்பவான் அவர் தான் வந்து சேஸ் மாஸ்டராக இருந்து ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல் நல்லா ஆடினாரு. அதே மாதிரி ஒரு சதம் அடிச்சிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிராக. அவரை வாழ்த்து இருக்கலாமே, வாழ்த்து இருந்தா யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த ஒரு பேர் சொல்றதுனால என்ன குறைன்னு தெரியல, அவர் எதற்காக சொல்லாமல் விட்டாருன்றதும் தெரியல. ஆனாலும் இங்க ரசிகர்கள் அவரை வாழ்த்த ரெடியா இருக்கிறாங்க. ஆகையினால யுவராஜ் எதற்காக வாழ்த்தவில்லைன்றது யாருக்குமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு இஷ்யூ என்னன்னா, அஸ்வின் அவர்கள் ரோஹித் கேப்டன்சி தப்புன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ட்விட்டு கீழே எல்லாரும் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, ரோஹித் கேப்டன்சி பத்தி ஏன் இப்படி தப்பா சொன்னீங்க சொல்றாங்க. எதற்காகன்னு பாக்குறீங்களா? ஃபைனல்ல வந்துட்டு 6 ஓவருக்கு மேல வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்துட்டாரு ரோஹித் சர்மா. ஆனா அந்த இடத்துல அஸ்வின் அவர்கள் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இவர் கண்டிப்பா சீக்கிரமா எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க முதல்லயே தாக்கத்தை நீங்க ஏற்படுத்தி இருக்கணும். ஷமியோ இல்ல ஹார்திக் பாண்டியோ விக்கெட் எடுத்து இருந்தா கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி தேவையில்லை, மிடில் ஆர்டர்ல நம்ம உடைச்சிருக்கலாம். இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? அந்த இடத்துல சரியா செயல்படுறதுனால வருண் சக்கரவர்த்தியை எடுத்து வர வேண்டிய ஒரு சூழல். ஆனா இந்த இடத்துல அஸ்வின் அவர்கள் சொன்னது இந்த இடத்துல கண்டிப்பா தொடக்கத்திலே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு டைரக்டா சொல்லியிருந்தாரே தவிர இதை தப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா இவரு ரோஹித் சர்மா வந்து சீக்கிரமா எடுத்துட்டு வர தப்பா சொல்றீங்களா, இந்த இடத்துல பாத்தீங்களா வில்லங் விக்கெட்டை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி இருக்கிறாங்க. ஆனா அஸ்வின் அவர்கள் ரிப்ளை கொடுத்திருக்கிறார். அடே பைத்தியகாரதனமா ஒரு ரசிகராக இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடுறவங்க நல்லா செயல்பட்டா மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி எல்லா விக்கெட்டையும் கழட்டுவாரு. ஆகையினால அவரை சீக்கிரமா எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன் தவிர இந்த இடத்துல தொடக்கத்திலே அவங்க சரியா செயல்படுறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டு ரோஹித் சர்மா அதை எடுத்துட்டு வந்தாரு. அது தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஒரு தலைபட்சமா நான் ரோஹித் சர்மா ரசிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக உள்ள இறங்கி பைத்தியகாரதனமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஸ்வின் அவர்கள் ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அந்த வகையில இவ்வளவு நிகழ்ச்சிகள், அதாவது எல்லாமே விமர்சனம் தான், வைத்தறிச்சல் தான். ஒரு பக்கம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மேலே நம்மளுக்கும் ஒரு பக்கம் வைத்தறிச்சல் தான். என்னடா இவங்க ஓய்வு கொடுக்காம ஆடுறாங்களே, இளம் வீரர்கள்லாம் காத்திருக்கிறாங்களே, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அதுலயும் பாகிஸ்தான் ரசிகர்களுடைய வைத்தறிச்சல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.